Good morning students. Quarterly examination 2024 biology exam. நாளைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து ஓல்டு கொஷின் பேப்பரையோ அல்லது மாடல் கொஷின் பேப்பரையோ எடுத்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கோம், நம்ம படித்தது எல்லாமே டோட்டலாக ஞாபகம் இருக்கா இல்லையா, எழுத முடியுதா அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ படிக்காதது ஏதாவது வந்து ஓல்டு கொஷின் பேப்பர்லேயோ அல்லது மாடல் கொஷின் பேப்பர்லேயோ இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் ஸ்கூல்லேயும் கொடுப்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் கொடுக்கல அப்படின்னா நம்மளே எடுத்து பார்க்கணும். இதுமாரி யூடியூப்பில் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ செக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாரி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நான் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தனித்தனியாக கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான கொஷின் பேப்பர் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன கொஷின் பேப்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் உடனே அந்த கொஷின் பேப்பரை பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க, பயாலஜி அண்ட் ஜுவாலஜி அண்ட் பாட்னியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிக்சர் வந்து கிளாரிட்டியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னொரு கொஷின் பேப்பரை பார்க்கும்போது கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 கிளாரிட்டியில் கொடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையுமே செக் பண்ணிக்கோங்க. இதில் கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா அடுத்த கொஷினை பார்த்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் அப்படியே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னாவே அடுத்த கொஷின் பேப்பர் வந்துடும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து உடனே அப்லோட் ஆகும். இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் நிறைய கிராமர்ஸ் வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ கிராமர் பார்க்கணும் அப்படின்னாலும் எல்லா கிராமர் வந்து 11th 12th இருக்கக்கூடிய எல்லா கிராமரும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம்.